ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ராகி ரொட்டி தான் செய்கிறோம். இது பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பவுடர்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பவுடரும் கருவேப்பிலை பவுடரும் தான் எடுத்து வச்சுருக்கேன். ராகி மாவு வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், சீரகம், இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா வந்து பவுட்ரு பண்ணது. பச்சை மிளகா போடுறதுனாலும் போடலாம், ஆனால் பச்சை மிளகா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வைக்க முடியாது. வரமிளகா வந்து நான் 3 எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ ராகி மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை பவுடரும் எப்போயுமே பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன் வீக்லி ஒன்ஸு. ஏன்னா தோசைக்கு, இட்லிக்கு அந்த மாதிரி வந்துட்டு இதை கொஞ்சமாக ஆட் பண்ணி மார்னிங் டைமில் டெய்லியும் பொரியல் செய்ய முடியாது, கீரை பொரியல் செய்ய முடியாது, ஸ்கிப் அப்படின்ற டைமில் வந்துட்டு இதை கொடுத்துருவேன். இந்த மாதிரி போட்டு அந்த கீரையோட அயன் கண்டென்ட்டை உங்களுக்கு டெய்லியும் எடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை டெய்லியும் எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ வந்து நம்ம பிசைஞ்சிடலாம். இது வந்து நான் சுடுதண்ணி போட்டு தான் பிசைகிறேன். ஏன்னா ராகி மாவு வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வேகணும். இப்போ நம்ம சுடுதண்ணி போட்டு பிசையும் போது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் வெந்துடும். அதே மாதிரி நம்ம சுடும்போது எண்ணெய் விட்டு பிசையும் போது நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறதில்ல. ஆனால் அதுக்கு பதிலாக சுடும்போது வந்துட்டு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு மூடி வச்சு சுட்டுக்கலாம். அது மாதிரி சுடும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். வேகாமல் இருந்தால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு வேகாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். அதனால் வந்துட்டு நல்லா ராகி ரொட்டி வந்துட்டு எப்பயுமே வந்து நல்லா வேகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நம்ம இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பிணைஞ்சு எடுத்துகிட்டு இதை எப்படி தட்டணும்னா ஒவ்வொருத்தவங்களும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே நம்ம கல்லில் வச்சு தட்டினாலே வந்துட்டு வரும். சில டைம் நம்ம பிஞ்சு பிஞ்சு வரும். அதனால் வந்துட்டு நீங்கள் வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலையில் எண்ணெயை ஆட் பண்ணி எண்ணெயை தடவி இந்த ரொட்டியை நல்லா தட்டி அதிலேருந்து நீங்கள் எடுத்து கல்லுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு பிய்யாமல் வரும். நான் இப்போ இலை வைக்காமல் ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்து லைட்டாக எனக்கு பிஞ்சு தான் வந்தது. அதனால தான் இந்த வாழலையே வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கிறது பெட்ரு. பிய்யாமல் நல்லா பெருசாகவும் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கல் வச்சிடலாம். கல் வச்சுட்டு கல் காஞ்சதுக்கப்புறம் ரொட்டி போட்டு எடுத்துடலாம். இது வந்து மார்னிங் டைமில் சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தி, டைஜஷனும் சீக்கிரம் ஆகிடுங்க. அதனால் மார்னிங் டைமில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ரொட்டியை தட்டி அதில் போட்டுக்கலாம். எப்பயுமே ராகி மாவில் வந்துட்டு களி, இந்த மாதிரி சப்பாத்தி அதெல்லாம் நம்ம போடும்போது காலையில் டைமில் எடுத்துக்கிறது வந்துட்டு ராகி கூழ் வந்துட்டு குழந்தைங்களுக்குவே நம்ம கொடுக்குறோம்னா ஒரு 3 மணி அந்த மாதிரி டைமில் தான் கொடுப்போம். பார்த்திங்கன்னா கல் காஞ்சிருச்சு. நான் வாழையில் வைக்காமல் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் லைட்டாக பிஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டும் வேக வச்சுருங்க. போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் வெந்ததுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டாச்சு, ஓரளவுக்கு வெந்திருக்கு. திருப்பியும் 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு கொடுங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு கொடுங்க. கார சட்னி அந்த மாதிரி வச்சிங்கன்னா இதுலேயும் நம்ம காரம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு ரொம்ப காரம் அதிகமாகிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் தேங்காய் சட்னி இதுக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம். சட்னி இல்லாமையும் சாப்பிட்லாம். அது வந்து நம்மளுக்கு எப்படி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைன்னா சட்னி ஸ்கிப் பண்ணி கூட சாப்பிட்லாம். இப்போ வெந்துருச்சு. 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. பிகினர்ஸ்க்கு வந்துட்டு தண்ணி பிசையும் போது, மாவு பிசையும் போது தண்ணி அளவளவாக விட்டுக்கோங்க. இல்லைன்னா சில டைம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாகிடும், திருப்பி மாவு ஆட் பண்ணுவோம், திருப்பியும் மாவு அதிகமாக இருக்குதுன்னு தண்ணி ஆட் பண்ணுவோம், இப்படியே அதிகமாக மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் பிணையும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து அளவளவாக தண்ணி விட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.